மன்னிப்பின் மாண்மை, மன்னிப்பின் மேன்மை, the blessings of forgiveness, pardon மெசேஜ் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு ஆதாரமாய் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18-20 வரைக்கும் கூட வாசிக்கலாம். யாக்கோபு மரித்த பின்பு உடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் 15 தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகியால் உங்களுடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொல்லும்போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நான் தேவனா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப அழகாக பேசுகிறான். யோசேப்பு சகோதரர்களை மன்னிக்கிறார். சகோதரர்கள் சொல்லுகிறார் துரோகம். இதை யோசேப்பு சொல்ல, சகோதரர்களே செஞ்சவங்களே சொல்றாங்க, துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும். தாழ விழுந்து, நாங்கள் அடிமைகள். துரோகம் செய்தவன் அடிமையாகிறான், மன்னிக்கிறவன் அரசனாகிறான். மன்னிக்கிறவன் ஆளுகிறான், துரோகம் செய்தவன் அழுகிறான். மன்னிப்பின் மாண்மை பாத்தீங்கன்னா, மன்னித்தவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் மன்னித்தால் நீங்கள் ஆளுவீர்கள். துரோகம் செய்தவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்கிறவன் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறான், இவர்கள் படு பாதாளத்துல கிடக்கிறார். மன்னிக்கிறவன் தான் போஷிக்கிறான், துரோகம் செய்தவன் போஷிக்கப்படுகிறான், பராமரிக்கப்படுகிறான். மன்னித்தவன் நிமிர்ந்து நிற்கிறான், இவர்கள் தாழ விழுகிறார்கள். மன்னிக்கிறவன் தைரியமா இருக்கிறான், துரோகம் செய்தவர்களுக்கு பய உணர்வு அவர்களை வாட்டி வதைக்கிறதை பார்க்கலாம். மன்னிப்பு என்றால் என்ன? an official decision not to punish somebody for a crime. ஒரு குற்றத்திற்காக ஒருவரை தண்டிக்காது விட வேண்டும் என்கிற அதிகாரப்பூர்வமான முடிவு. அதுக்கு பேர் மன்னிப்பு. மன்னிப்பினால் வருகிற ஒரு 3 ஆசீர்வாதங்களை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். முதலாவது, மன்னிக்கிறவன் சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறான். ஏசாவினாலும் சரி, ஆபிரகாம்னாலும் சரி, யோசேப்பினாலும் சரி. ஏசாவுக்கு ஒன்று கூடன்னு கர்த்தர் சொல்றாரு, அவன் சகோதரனை மன்னிக்க அப்படின்னா சேயீர் மலை தேசத்தை அவனுக்கு கொடுத்தேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். ஆபிரகாம் லோத்தை மன்னிக்கிறான், விட்டு கொடுக்கிறான். நீ வடக்கை தெற்கை கிழக்கை மேற்கை நோக்கிப்பா, நீ கண் பார்க்கிற பூமி அவனுக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். யோசேப்பு சகோதரர்களை மன்னிக்கிறான். கூடுதலாக அவனுடைய தகப்பன் சேஷ்ட புத்திர பாகத்தை யோசேப்புக்கு கொடுக்கிறான். மன்னிக்கிறவன் சுதந்திரிக்கிறவனா இருக்கிறான். 2வது, மன்னிக்கிறவன் சுகமா இருப்பான். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள் அப்படின்னு யாக்கோபு சொல்லுகிறார். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை அவர் சுகமாக்குகிறார். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி எழுந்து நட என்று திமிருவாதக்காரனை சொல்லுகிறார். அங்கே மன்னிப்பும் சுகமும் உண்டாகிறது. அப்போ மன்னிப்பு சுதந்திரிக்க பண்ணுகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது. 3வது, மன்னிக்கிறவன் சுத்தமா இருக்கிறான். எங்கே கசப்பு வைராக்கியங்கள் உண்டோ அங்க சகல துர்ச்செய்கைகளுக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். பிசாசு மோசம் போக்குறவனாக இருக்கிறான். கசப்பான வைராக்கியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பலத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தம் உள்ளதாய், இணக்கம் உள்ளதாய், சாந்தம் உள்ளதாய்,
என்று யாக்கோபு சொல்லுகிறார். அப்போ யோசேப்பு வாழ்க்கையில சுதந்திரிக்கிறவனாய் காணப்பட்டான். சுகமாய் எகிப்திற்கு 110 வயதுனா பூரண வயது. அது வரைக்கும் வயசோடு இருக்கிறார். 3வது அவன் சுத்தமாக இருக்கிறார். மன்னிக்கிறான் தேவன். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னிப்பது ராஜாக்களுக்கு மகிமை என்று வேதம் சொல்லுகிறார். நீங்கள் மன்னிப்பிக்கும் பொழுது பரமபிதா உங்கள் குற்றங்களை உங்களுக்கு மன்னிப்பார். இயேசு பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையிலே எல்லாரையும் மன்னித்தார். சீமை தலையிலிருந்து முடி விழாது தாவீதை மன்னிப்பது போல மன்னித்து பின்பு மகனை பார்த்து சொல்லுகிறான், அவனை விட்டு விடாதே, அவனை தண்டித்து விடு, கொலை செய்து விடு என்று சொல்லுகிறான். தாவீதின் குமாரனாகிய இயேசு அப்படி அல்ல. அவர் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். யோசேப்பு மன்னிக்கிறவனாய் நம்ம வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மன்னிக்கிறவர்கள் சுதந்திரிப்பார்கள், சுகமாய் இருப்பார்கள், சுத்தமாய் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே, எல்லாரையும் மன்னித்து மறக்க எனக்கு எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென்.